ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா, கடந்த எபிசோட்ல அதாவது லக்னாதிபதி ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னம் சொல்லும்போது லக்னாதிபதி 12 பாவத்துல இருந்து என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில வந்து கன்னி லக்னம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி லக்னாதிபதி ஏன் முக்கியம் ஒரு ஜாதகத்துல? லக்னாதிபதி அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்க போறாரு ஒரு ஜாதகத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப ராசி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ராசி. ஆனா லக்னம் என்பது அடிப்படை பிறந்த நேரத்தை குறிக்கிறது. ராசி வந்து பிறந்த நாளை குறிக்கும். லக்னம் பிறந்த நேரத்தை குறிக்கும். இந்த லக்னத்தை மையமா வச்சுதான் 12 பாவங்கள் இயங்கும். 12 பாவங்கள்ங்கிறது தான் நமக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி என்ன தொழில் செய்வேன், என்ன மாதிரியான உறவுகள் எனக்கு இருக்கும், அதே மாதிரி என்னுடைய ஆயுள் என்ன, நோய் நொடி என்ன, எல்லாத்தையும் அடிப்படை வந்து இந்த லக்னத்துல இருந்து பார்க்கறது. அதனாலதான் லக்னம் முக்கியங்கிறது. லக்ன புள்ளியில இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜில 30 டிகிரியில லக்ன புள்ளியிலையும் டெப்தா போய் நாம நிறைய கேள்விகளுக்கு அக்யூரஸியா பதில் சொல்ற மெத்தட் வந்துடுச்சு. அதனால லக்னம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். பாரம்பரிய ஜோதிட முறை என்பது லக்னாதிபதி அப்படின்ற ஒரு ஏரியாவை வச்சு பலன் சொல்ற முறையை நம்ம இந்த இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல இன்னும் டெப்தா போற மெத்தடும் இருக்கு. லக்ன புள்ளி ம். டிகிரி வைஸ் பார்த்து அதுல எந்த கிரகம் நம்ம லக்னத்தை ஆளுது, லக்னத்தை அதிகாரம் செலுத்தக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிக்க நுணுக்கமான மெத்தடெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. ம். நாம இந்த பதிவுல வந்து மக்களுக்கு ஈஸியா சென்றடைகிற மாதிரி 12 அந்த லக்னாதிபதியினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த லக்னாதிபதி 12 பாவங்கள்ல எப்படி வேலை செய்யறாருங்கிறத பத்தி பார்க்க. ஐயா, இப்ப என்னன்னா லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்காரு அப்படின்னா எந்த வித பலன்கள் கிடைக்கும் ஐயா? கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன் கிரகம். இந்த புதன் வந்து மிக மிக டெக்னிக்கல் நாலேஜ் உடைய கிரகம், கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள கிரகம், சேவை மனப்பான்மையும் இளமை துடிப்பும் அதிகமான ஒரு நகைச்சுவை உணர்வும் கொண்ட கிரகம். அப்படிப்பட்ட லக்னாதிபதியை கொண்டிருக்கிற கன்னி நபர்களுக்கு அங்க லக்னத்திலேயே வந்து அந்த புதன் வந்து உட்காரும் பொழுது அது உச்ச வீடாக அமைகிறது. அந்த இடத்துல வந்து 3 நட்சத்திரம் இருக்குது: உத்தரம், அஸ்தம், சித்திரை. இது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாயை குறிக்குது. அதனால இந்த குணாதிசயங்களும் அந்த புதனோடு சேர்ந்து வேலை செய்யும். உத்தரம் புள்ளியில் அமைந்தால் சூரியன் சார்ந்த பலனை கொடுக்கும். அஸ்தத்துல இருந்தா சந்திரன் பார்ந்த பலனை கொடுக்கும். சித்திரையில இருந்தா செவ்வாய் சார்ந்த பலனை கொடுக்கும். அப்ப இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டீலிங்ஸு, வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி பொதுஜன தொடர்புடைய வேலை வாய்ப்புகள், கலை நுணுக்கமான வேலை வாய்ப்புகள், கலை நுணுக்கம் மட்டும் இல்ல, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கலைகள் இவங்களுக்கு அத்துப்படியா வரக்கூடிய அளவுக்கு சாஃப்ட் மைண்டடா எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பெயர் வாங்குற ஒரு தன்மை, பரிச்சயமான இரக்க குணமுடைய ஒரு சுபாவம், அதுபோக எதையுமே வந்து தைரியமா துணிச்சலா தெரிவிக்கக்கூடிய ஆற்றல், பிரசன்டேஷன் பவர், இதையும் வச்சுதான் இந்த லக்னத்துல இருக்கிற புதன் வேலை செய்வாரு. நிச்சயமாக இவரை வந்து ஒரு மேதாவி என்று அடையாளம் காட்டும். சிறப்பு ஐயா, அற்புதமா சொன்னீங்க ஐயா. 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 2ஆம் இடமான துலா ராசி காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடாக வருவதனால் இவங்க வந்து இவங்க பார்க்கிற நபர்கள், அதாவது சந்திக்கிற நபர்கள், கஸ்டமர்கள், பார்ட்னர்கள், இதன் மூலமாக தனலாபம் அடையக்கூடிய யோகம் பெற்றவர்கள். அப்ப ஒரு மனைவி மூலமா ஒரு பொருள் வரவு வர்றதுக்கும் இவங்களுக்கு யோகம் உண்டு. கஸ்டமர் மூலமா வர்றதுக்கும் யோகம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு பெற்றவர்கள். அங்க புதன் வந்து ராகுவின் பலத்தையும் பெறுகிறார், குருவின் பலத்தையும் அதிகம் பெறுகிறார், செவ்வாயின் பலத்தையும் பெறுகிறார். இதன் மூலம் வந்து இவர் வந்து எல்லா விதமான டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை எப்படி பெருக்கிறது, அதே நேரத்துல அந்த பண ரீதியாக நம்ம அந்தஸ்தை வந்து எவ்வளவு தூரம் பிரம்மாண்டப்படுத்திக்கிறதுங்கிற அளவுல இந்த புதன் வந்து வேலை செய்வாரு. நிச்சயமாக இவருடைய பேச்சுக்கு ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். ஐயா, 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம், அது வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமாக வரக்கூடிய அமைப்பு. அதனால் இவங்க வந்து அமானுஷ்யமான மனோதிடத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்ப பாத்தீங்கன்னா மெடிடேஷன் அல்லது ஒரு சில
டெக்னிக்கல், அதாவது அமானுஷ்ய கலைகள் இருக்கு. அதையெல்லாம் உள்ளுக்குள்ள ஆர்வமா படிச்சு மனதை அடக்கக்கூடிய பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேருக்கு இந்த 3 வந்து கெட்டு போச்சு அப்படின்னா மன சித்தப்பிரமை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் 3ஆம் இடம் வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்கிறதுங்கிற விஷயம், டிபெண்டிங் நேச்சர். அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கிறது. அது வந்து வலிமையை வச்சு நம்ம எடுக்கணும். இந்த புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த 3ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் இருக்கிறபடினால இந்த சனியும் புதனும் கெடாமல் நன்றாக இருந்தார்கள் என்றால் இவங்க வந்து மிகப்பெரிய மனநுட்பம், மனத்திட்பம், அதே மாதிரி மனதனால சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். ரொம்ப வந்து இவங்களால வந்து ரகசியமான நடவடிக்கைகளை மனோ ரீதியாக அனைவரையும் வசியப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்கும். அதாவது பரம்பரையா பூர்வீகமா வரக்கூடிய ஒரு பெருமை இவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் இருக்கும். முன்னோர்கள் சார்ந்த வகையிலையும் இவங்களுக்கு அனுகூலங்கள், பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். ஐயா, அடுத்து 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 4ஆம் இடம் என்பதுதான் தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், இவங்க படிக்கக்கூடிய படிப்பு, டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே. அந்த இடம் வந்து குருவனுடைய வீடாக அமைகிறதுனால சட்ட படிப்பு படிக்கிறது மற்றும் கலைகள் அனைத்து விதமான, இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து எல்லா கலைகளும் சுக்கிரன் அங்க இருக்கிற நட்சத்திரம் எடுத்து கொடுப்பார். அதே மாதிரி கேது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட அத்தனை படிப்புகளையும் கொடுப்பாரு. எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட் ஆகிற திறமை இருக்குது. இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நல்லா வரும். அதே மாதிரி மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி ஸ்கில்லுகளை டெவலப் ஆவாங்க. ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸு இது மாதிரியான ஒரு தொழில் பலத்தை பெறக்கூடியவர்களாகவும், இந்த குரியர் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள், அதே மாதிரி ஸ்டேஷனரி ஒர்க்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இதுல எல்லாம் போய் வேலை பார்க்குற அமைப்புக்கு மிகப்பெரிய பிரபலம் அடைவார். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி, அது வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அதனால இவங்க வந்து சுய முயற்சி, சுய வலிமை, அதாவது கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு சம்பாதிக்கிற யோகம் இவங்களுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் அல்லது கன்சல்டிங் கமிஷன் வகை ஆகட்டும், இவங்களுக்குன்னு தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு இவங்களை டிமாண்ட் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேஸுக்கு பிரபல வக்கீல்களுக்கு பெரிய பெரிய தொகைகளை கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட திறமை. அதே மாதிரி தான் மருத்துவத்திலையும், அதே மாதிரி தான் ஜோதிடத்திலையும், அதே போலத்தான் நமக்கு வந்து ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, இன்கம் டேக்ஸு, இது மாதிரி அனைத்து விதமான ஒரு மூளை உழைப்பு, கணக்கு சம்பந்தமானது, டிசைனிங் சம்பந்தமானது, இது எல்லாத்துக்குமே அரசியல்ல கூட சிறப்பை கொடுக்கறதுக்கு இந்த 5ஆம் இடம். விளையாட்டுகள்ல மிகப்பெரிய லெவல்ல, நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கும் இந்த புதன் மிகப்பெரிய வலிமையை தருவார். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து இவங்களுக்கு வேலையை குறிக்குது. அதாவது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்த குறிக்குது. அங்க வந்து மெயினா ராகுவும் குருவும் இருக்காங்க. இந்த ராகும் குருவுங்க வந்து பிரம்மாண்டமாகவும் பண தொகைகளை வந்து அதிகமா ஈடுபடுத்தக்கூடிய தொழில்ல வந்து இவங்க இருக்கிறதாகவும் காட்டும். அதனால பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, எலக்ட்ரிக்கல் லைனு, பேங்கிங் லைனு மற்றும் அக்கவுண்ட்ஸ் லைனு, இது எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய, அரசு அதிகாரத்துவம் பெறக்கூடிய வகையிலையும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து வேலை செய்யும். இது ராகுவாகவும் குருவாகவும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ராகுவோ குருவோ கெடாமல் இருக்கணும். ராகுவோ குருவோ 6, 8, 12 மறையாமல் இருந்தால் இவங்களுடைய சர்வீஸ் மிகப்பெரிய வகையில போற்றப்படும். 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மீன ராசி, அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதனால இவங்களுக்கு மிக மிக ஒரு ரகசிய செயல் திட்டங்கள் செய்வது, கடல் கடந்து செல்வது, வெளிநாடு சார்ந்த வேலைகள், உலக வங்கிகள் சம்பந்தப்பட்டது மற்றும் ஆராய்ச்சிகள், ரிசர்ச் சென்டரு, இது மாதிரி நேவியில வந்து ஆராய்ச்சி பண்றது, கடல்சார் வணிகங்கள், இது மாதிரி எல்லாம் இன்வால்மெண்ட்டை கொடுக்கும். நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய சனி கிரகமும் புதன் கிரகமும் இவங்களை வந்து மிகப்பெரிய நபர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. மெயினா வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இவங்க புகழ் பெறுவார்கள். இவங்க வந்து சொந்த தொழில் இல்லாம சர்வீஸ் ஓரியன்டாவே, அதாவது மூலதனம் போடாமையே மிகப்பெரிய
ஒரு பொருளாதார லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 8ல். லக்னாதிபதி 8ல் என்பது ஜென்ரலா என்ன சொல்லுவோம், மறைவு ஸ்தானம். அது வந்து லக்னாதிபதி செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம நம்ம இந்த சர்க்கியூட்டை உன்னிப்பா பார்க்கும் பொழுது புதனுடைய நட்சத்திரத்திற்கு மீன ராசியில இருக்கிறாரு புதன். அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த வீட்டுல போய் புதன் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்தும் தகவல் தொடர்பு, கஸ்டமர் ஓரியன்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது மற்றும் ரகசிய நடவடிக்கைகள். இப்போ கிரிமினல்ல வந்து கிரிமினல் கேசஸ் எல்லாம் இருக்கிறது சட்டத்துறையில், அது மாதிரியான சப்ஜெக்டு, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரியெல்லாம் இவங்க பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. இந்த புதன் வந்து அங்கே இருக்கிற சுக்கிரனோட சேர்றாரு. அப்ப அந்த சுக்கிரனோட சேர்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களால மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்கிறதற்குண்டான ஆதிக்கம் அங்க இருக்கிறது. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 9ல். பாக்கியஸ்தானமான ரிஷபராசி தான் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அதனால இவங்க வந்து அங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது இயற்கையாகவே வந்து சமூகம் சார்ந்த பணவரவை குறிக்கக்கூடிய வேலையில இருப்பாங்க. பெரிய பெரிய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருப்பாங்க. பெரிய பெரிய ட்ரஸ்ட், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது மாதிரி எல்லாம் இவங்க ஒர்க் பண்ற யோகத்தை கொடுக்கும். இவங்களுமே மூளை உழைப்பு தான். 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து ரொம்ப நாலேஜை வச்சு கன்சல்டிங், கமிஷன் வகை மற்றும் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி படிப்புகள் படித்து பெரிய ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து வேலை செய்கிறது, இது மாதிரி இருக்கும். அது அங்கே வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அங்கே இருக்கிறது. ரிஷபராசியில் வந்து நமக்கு சூரியனும் இருக்கிறாரு, சந்திரனும் இருக்காங்க, செவ்வாயும் இருக்காங்க. அதனால அந்த வகையில மிகப்பெரிய பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு. அது அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான். அதுவும் புதனுடைய சொந்த வீடு தான். அங்கேயும் வந்து ராகு குருங்கிறது இருக்கிறதுனால மிகப்பெரிய பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அந்த அளவுக்கு பலமாக இருக்கும். இந்த ராகுவோ குருவோ இவங்களுக்கு வந்து 8-12 மறையாம இருக்கணும். புதன் என்ற நட்சத்திராதிபதி 8-12 மறையாமல் இருந்தால் இவங்களும் மிகப்பெரிய ஒரு புகழ் பெறுவார்கள். ஆடிட்டிங் லைனு, அக்கௌண்ட்ஸ் லைனு, ஒரு பெரிய இப்போ ஒரு நூல் வியாபாரம், ஜவுளித்துறை வியாபாரம், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரியான விஷயத்தை குறிக்கிறதும் புதன் கிரகம் தான். அந்த அளவில் ஒரு பெரிய ஸ்தாபனங்களை ஓனர்ஷிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய, பல இடங்கள்ல பிரான்ச் வச்சு நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்து 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி. லாபஸ்தானமான 11ஆம் இடம் வந்து பொதுஜன தொடர்பையும் குறிக்கும், கட்சியையும் குறிக்கும். இது மாதிரியான ஒரு அசோசியேஷன் சம்பந்தப்பட்டது, நண்பர்கள் சங்கம், சபை, இது மாதிரியான ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மெயினாக வந்து ரியல் எஸ்டேட்ல இவங்களுடைய பங்களிப்பு நன்றாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது நீர் ராசியாகவும் இருக்கிறது. அதனால உற்பத்தி சார்ந்த துறைகள், உணவு உற்பத்தி, உடை உற்பத்தி, இது சார்ந்த துறைகள் எல்லாம் பலப்பெறக்கூடிய, எதுலையுமே வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெறுவர்களாக இந்த புதன் இருப்பார்கள். இந்த சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் அங்கே 11ஆம் வீட்டில் தான் இருக்கு. ஸோ அந்த சனியும் புதனும் இவங்களுக்கு வந்து புதன் அங்கே உட்கார்ந்து சனியும் கெடாம இருந்தாங்க அப்படின்னாலே இவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இறுதியா 12ஆம் இடம், 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி. விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி 12ஆம் இடமாக வருகிறது. இது வந்து காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமாக வருகிறது. அதனால வந்து இடம் விட்டு இடம் போறது, டிராவல் பண்றது, வெளிநாட்டு ஒர்க்கு, இது மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தன்னுடைய சொந்த ஊர்ல இல்லாம போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இவங்களுக்கு. அதே நேரத்துல இந்த புதனோடு நின்ற நட்சத்திராதிபதி வந்து சுக்கிரன், கேது, சூரியன் இவர்கள் கெடாமல் இருந்தால் இவங்க வந்து ஆராய்ச்சியில மிகப்பெரிய புகழ் பெறுவாங்க. மெயினா வந்து இந்த ரத்தம் அணுக்கள் பற்றிய ஆராய்ச்சி, குழந்தைகளை பற்றிய ஆராய்ச்சி, இது போன்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, விளையாட்டுத்துறை ஆராய்ச்சி, இது எல்லாத்துலேயுமே வந்து அனைத்து விதமான ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்பாங்க. புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள். மெயினாக சயின்டிஸ்டுகளுக்கு இவங்களுக்கு இது வந்து பொருந்தும். அதனால 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த சுக்கிரனும் கேதுவும் இவங்களுக்கு கெட்டாதான் அந்த 12ஆம் இடம் வந்து விரயத்தை காட்டும். இல்லாட்டின்னா கண்டிப்பா விரயத்தை காட்டாது. கிட்டத்தட்ட 12 லக்னத்துக்கும் பார்த்துட்டோம். 12 பாவத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் பார்த்துட்டோம்.
மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த லக்னத்தை பத்தி பார்ப்போங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நிச்சயமாக தொடர்ந்து பயணிப்போம். வணக்கம், நன்றி.